எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நண்டு மசாலா செய்யலாம். கத்திரிக்காய் மசாலா செய்யலாம். நண்டு மசாலா ஸ்டைலில் கத்திரிக்காய் மசாலா செய்யலாம். கத்திரிக்காவை 4 கீறி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காவை அதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு சேர்த்து வதக்கிடுங்க. அப்போ தான் உப்பு ஊறி கரெக்டாக இருக்கும் கத்திரிக்காய். இப்போ நல்லா கலர் தீயாமல் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி மூடி வதக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த வானலியே வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பெருசாகவே அரிஞ்சிக்கோங்க, பரவாயில்ல. 2 பச்சை மிளகா, நான் சின்னதாக இருக்கிறதால 3 சேர்த்துக்கிறேன், நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க போதும். காரம் கரெக்டாக டிவைட் பண்ணி சேர்த்துக்கோங்க, காரம் அதிகமாகிட போகுது. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு தோலோடையே போட்டுருங்க. நீங்கள் வேணான்னா தோல் உரித்து கூட சேர்த்துக்கோங்க. போட்டு இது எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு அதிலே சேர்த்துருங்க. அதையும் ஒரு செகண்ட் வதக்கிடுங்க. ஓரளவுக்கு வதக்கினா போதும். தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க. இதை அதில் வதக்கி 2 பீஸ் தேங்காய் கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. இதை அப்படியே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. திருப்பி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இது எல்லாமே அளவு கரெக்டாக இருக்குங்க. அதிகமான எண்ணெய் கிடையாது, அளவான எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சதை அதில் ஊற்றிக்கோங்க. ஜாரை கழுவி அதையும் 1 கிளாஸ் தண்ணி ஜாரை கழுவி அதையும் அதில் ஊற்றி மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இது ஏற்கனவே இது வதக்கந்தாலே இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஏன்னா கத்திரிக்காய் வேறு இன்னும் பாதி வேகணும். அதனால் நமக்கு கொதி வந்தால் போதும். 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் அதில் சேர்த்துருங்க. சூட்டில் சேர்த்தோடனே இன்னும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருங்க. கத்திரிக்காய் உடையாமல் கிளறி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது காரம் எல்லாமே அந்த கத்திரிக்காயில் ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லா சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சாதம், பிரிஞ்சி, பிரியாணி எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு, சப்பாத்தி கூட நாங்கள் தொட்டு சாப்பிட்டோங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி களையாமல் இருக்கிறதுக்காக நான் எடுக்காமல் இருக்கேன். ஓரமாக இருந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.